எல்லாருக்கும் இன்னைக்கு வணக்கம். இன்னைக்கு வந்து மிளகா கிள்ளி சாம்பார், ஒயிட்டு சாம்பார் அது. அதுக்கப்புறம் வந்து முட்டை வந்து குழி பணியாரம். ஆனால் இங்கே ஆம்லேட் போட்டு சாப்பிட்ருப்பீங்க, அவிச்சி பாயில்டு எக் போட்டு ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க. நான் வந்து குழி பணியாரம் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம், ஒரு சட்னி வச்சு சாப்பிட்லாம், வெறும் நம்மளும் சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். கிள்ளு சாம்பார், குழி பணியாரம், முட்டை. ஸோ முட்டை குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம சூப்பராக இருக்கும், சுவையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். சும்மாவே நம்ம எடுத்து ஸ்நாக்ஸு மாதிரி சாயந்தரத்தில் கூட நம்ம எடுத்து இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். ஹை லெவல். இன்றைக்கி முட்டை குழி பணியாரத்துக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன் நான். இதுக்கு தேவையானது கடலை மாவு வச்சுருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, கொஞ்சோண்டு பெருங்காயம் வச்சுருக்கேன், குழம்பு மிளகாய்த்தூள் வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு சோம்பு சீரகத்தூள் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா வச்சுருக்கேன், மஞ்சத்தூள் வச்சுருக்கேன், தேவையானது உப்பு. இப்போ வந்து ஒரு 4 முட்டை போட்டுக்க போகிறேன். இப்போ 4 முட்டைக்கு நம்ம தேவைக்கு நம்ம எடுத்துக்கலாம், மீதி அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்துகிட்டு போய் வச்சுக்கலாம். இப்போ 4 முட்டைக்கு எடுத்து வச்சாச்சு. இப்போ பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் வந்து கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பச்சை மிளகாய் போட்டாலும் போட்டுக்கலாம், நீங்கள் உங்களோட விருப்பம். மிளகாய்த்தூள் போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இதுக்கு நம்ம முட்டை மசாலாவுக்கு நம்ம குழி பணியாரத்துக்கு நம்ம தேவையான பொருளெல்லாம் போட்டு கலந்துக்கலாம். இப்போ வந்து 4 முட்டைக்கு 1 ஸ்பூனு போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை இது போட்டுக்கலாம். இப்போ தேவையானது வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறோம், ஒரு வெங்காயம். நல்லா சூப்பராக இருக்குங்க, நீங்கள் வீட்டில் செய்யுங்க. இதை செஞ்சுட்டு கூட நம்ம தக்காளி தொக்கு பண்ணுறோம் இல்லையா, அதில் நீங்கள் இந்த மாதிரி குழி பணியாரம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் தக்காளி தொக்கில் போட்டு நம்ம ஒரு சைட் டிஷ்ஷாக கூட வச்சு கொடுத்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டேன், வெங்காயம் போட்டேன், கருவேப்பிலை போட்டேன். இப்போ வந்துட்டு கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் போட்டாச்சா. இப்போ வந்து கடலை மாவு, சோம்பு சீரகத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சோண்டு பெருங்காயம். ஏன்னா நம்ம கடலை மாவு முட்டை எல்லாம் போடுறதுனால என்ன ஆகுன்னா அது கொஞ்சம் கேஸ் இருக்கும், அதனால தான். இப்போ தேவையானது நம்ம முட்டை உடச்சி ஊற்றிட்டு நம்ம எல்லாத்தையும் கலந்துட்டு குழி பணியாரத்துக்கு நான் இந்த கல் கழுவி வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதில் ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். முட்டைலாம் அடித்து போட்டு நம்ம அதுக்கப்புறம் ஊற்றி உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ மிளகா கிள்ளி சாம்பாருக்கு தேவையானது இது பருப்பை ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இதில் வந்து என்ன போட்டிருக்கேன்னா துவரம் பருப்பும் கூட வந்து மைசூர் பருப்பு, இந்த சோப்பு கலரில் இருக்குது பாருங்கள், இந்த பருப்பு 2 பருப்பும் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 200 கிராம் வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து தக்காளி, வெங்காயம், பூண்டு, தக்காளி எல்லாம் சேர்ந்து தேவையானது வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். பருப்பில் நம்ம வேக வைக்கிறதுக்கு இதை போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் கிள்ளு சாம்பாரும். நம்ம வந்து முட்டை குழி பணியாரமும் பண்ண போகிறோம். இப்போ தேவையானது பெருங்காயம், மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இப்போ வந்து இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம வந்து மூடிட்டு நல்லா ஒரு 5 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட்டுக்கலாம். அது பொங்கி வராதது கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இது பருப்பு இப்போ வேகட்டும். அதுக்கப்புறம் வெந்த உடனே நம்ம தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போது கிள்ளு சாம்பாருக்கு பருப்பு வெந்துட்டுருக்குது, நம்ம குக்கரில் போட்டுட்டோம். இப்போ வெள்ளை சாதத்துக்கு அரிசி கழுவி வச்சுருக்கேன். இப்போ உலைய வச்சு ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து முட்டை வந்து குழி பணியாரத்துக்கு இப்போ 5 முட்டை வச்சுருக்கேன். இப்போ 5 முட்டை இதை நம்ம இதில் உடச்சி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் குழி பணியாரம் நம்ம சுட்டுக்கலாம். இப்போது அதுக்கப்புறம் இட்லி வெந்துட்டுருக்கு. இன்றைக்கி காலையில் இதெல்லாம் ரெடி பண்ணணும். இந்த இதுவில் ஸ்டவ்வில் இண்டக்ஷனில் வந்து பால் வந்து காய்ச்சிட்ருக்குறேன். ஏன்னா கடன்னு வேலை ஆகணும், பையனுக்கு சாப்பாடெல்லாம் கட்டணும். அதனால் இப்போ வந்து நம்ம 5 முட்டையை வந்து
இந்த குழி பணியாரத்துக்கு இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்ம அதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கொஞ்சோன்னு இதில் எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா பஃபியாக வரும். இப்போ அது ஊற்றியாச்சு. இப்போ முட்டையை போட்டுக்கலாம். கிள்ளு சாம்பாருக்கு இப்போது நம்ம பருப்பு எல்லாம் கலந்து வச்சு கொஞ்சம் தேவையானது தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இப்போ கடுகும் சீரகமும் போட்டுக்கலாம். நல்லா பொரிட்டோம். இப்போ வந்து தேவையானது இப்போ வந்து உப்பு போட்டுக்கலாம். கல் உப்பு போட்டுக்கிறேன் தேவையானது. சாம்பாருக்கு கல் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும். இப்போ கடுகு நல்லா பொரிட்டோம். பொரிஞ்சோன்னா காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இப்போ இது பொரிஞ்சோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், இப்போ தாளிப்பு பொரிஞ்சோன்னா இதில் ஊற்றி நம்ம வந்து திரும்ப ஒரு கொதி விட்டு நம்ம இறக்கிக்கலாம். அவ்வளோதான். இப்போ கொஞ்சோண்டு தேவையானது கொஞ்சம் நெய்யை ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டோம்னா கிள்ளு சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இட்லி இப்போ ஊற்றி இப்போ வச்சுருக்கேன். இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணலாம், திரும்ப நம்ம ஸ்டவ்வில் இதை எடுத்து வச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தோன்னா கொஞ்சம் நெய் ஊற்றிட்டு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம். இப்போ வந்து சோறு அரிசி போட்டுட்டேன். இப்போ வந்து சோறு வேகுது. இப்போது சாம்பார் நல்லா இப்போது கொதித்து வந்துடுச்சு. இது வெள்ளை சாம்பார், இது கிள்ளு சாம்பார் சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் தேவையானதே நெய் ஊற்றிக்கலாம். நெய் இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா ஒன்றும் கிடையாது, ஆப்ஷன் கிடையாது. நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அது வரல, அது நல்லா கட்டியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது கொத்தமல்லி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். அவ்வளோதான். இந்த ஒரு கொதியிலே நம்ம இறக்கி வச்சிட்டோம்னா இது வந்து கிள்ளு சாம்பார் இப்போ ரெடி ஆகிப்போச்சு. இப்போ சோறை இப்போ வெடிக்க போகிறேன். இப்போ வந்து குழி பணியாரத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி இப்போ வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா பொங்கி நல்லா கொதித்து வருதுங்க பாருங்கள். இதோட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். குழி பணியாரத்துக்கு வச்சாச்சு. இப்போ எண்ணெயை ஊற்றிட்டேன். இப்போ வந்து நம்ம கரைச்சி நல்லா ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்துட்டு நம்ம ஊற்றிக்கலாம். இப்போது எது தேவையோ அவ்வளோதான் நம்ம ஊற்றணும். ரொம்ப ஊற்றினோம்னா அதுக்கப்புறம் நம்ம திருப்ப முடியாது. இது பாதி ஊற்றணும். ஏன்னா பாதி ஊற்றினா தான் அது பாதி நம்ம திருப்பி போட்டு வேக வைக்க முடியும். இப்போ இது வேகட்டும். வெந்தோன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். இப்போ இது நல்லா வேகட்டும். வெந்தோன்னா அதுக்கப்புறம் திருப்பி நம்ம போட்டுக்கலாம். இப்போ இது எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண வேணாம், எல்லாம் அப்படி குழந்தை கரைஞ்சி வந்துடும். திருப்பி போட்டுட்டு இப்போ நல்லா அழகாக நல்லா வெந்துட்டுருக்கு. மீடியமான இது உள்ள தீயில தான் நம்ம வைக்கணும். ரொம்ப வச்சோம்னா உள்ளே வேகாது, மேலே மட்டும் நல்லா வெந்து நல்லா கலராகிடும். அதனால் வந்து மிதமான தீயில நம்ம வச்சு நம்ம அப்படியே திருப்பி நம்ம போட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ திருப்பி போட்டிருக்கிறேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் திரும்ப கழிஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஓவர் இது திரும்ப 2வது ஈடு ஊற்றிக்கலாம். இப்போது ஒரு ஈடு எடுத்து வச்சுட்டேன். இப்போது எவ்வளோ சூப்பராக கொதிக்குது. ரொம்ப சூடாக இருக்குது. நல்லா எப்படி வந்திருக்கு பாருங்கள், அழகாக. இதை நம்ம தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி கூட அதில் கூட போட்டு நம்ம ஒரு சாம்பார் சாதத்துக்கோ ரசத்துக்கோ அந்த மாதிரி இதில் போட்டு நல்லா பெரட்டி நம்ம அந்த மாதிரி வச்சு சாப்பிட்லாம். ஒரு ஈடு முடிஞ்சிச்சு. இப்போ 2வது ஈடு இப்போ வேகுது. இப்போ வெந்துட்டோன்னு திரும்ப நம்ம திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். நான் வந்து 5 முட்டை போட்டேன். எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள்.
2 4 6 8 10 12 12 வந்திருக்கு. மொத்தம் 24 வந்திருக்கு. இது ஒரு ஈடு 12, இது ஒரு ஈடு 12, 24 வந்திருக்கு. இப்போ அது வேகட்டும். வெந்தோடனே நம்ம திருப்பி நம்ம போட்டுக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எவ்வளோ அட்டகாசமாக சூப்பராக அப்படியே சின்ன பிள்ளைங்கலேருந்து பெரியவங்கலேருந்து நல்லா சும்மா அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி இதை சாப்பிட்ருவாங்க. இதை அவ்வளோ ஹைலைட்டாக அவ்வளோ சூப்பராக டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செய்யுங்க. செஞ்சு பார்த்துட்டு அது எப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். சூப்பராக இருக்கும். இது ஈடு வந்து வேகட்டும். இப்போ 2வது ஈடும் ஊற்றியாச்சு. ஊற்றி நல்லா இப்போ வெந்துட்டுருக்குது. அதை திருப்பி விட்டுட்டேன். அவ்வளோதான் முடிஞ்சுது. 5 முட்டை போட்டேன். நல்லா 24 வந்திருக்கு. அவ்வளோதான் சூப்பரான இன்னைக்கு முட்டை குழி பணியாரம், கிள்ளு சாம்பார், ஒயிட் ரைஸ் இன்னைக்கு. வீட்டில் இன்றைக்கி செஞ்சு பார்த்துட்டு மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இன்னைக்கு இது கிள்ளு சாம்பார், முட்டை குழி பணியாரம் இன்னைக்கு ரெடி பண்ணியாச்சு. இது டிஃபன் பாக்ஸில் போட்டாச்சு. இப்போது